ஹாய், வெல்கம் பேக் டு கதைப்பமா வித் உஷாராணி. நாம் இந்த பதிவில் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, இன்ஃபெர்டிலிட்டி பற்றி பேசுகிறதுக்கு நீ யாருமா, நீ டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் டாக்டர் கிடையாது. அப்புறம் எதுக்குமா நீ இதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா சில விஷயங்களை நான் சொல்ல இந்த இடத்துல நான் விரும்புகிறேன். ஒரு தம்பதிகளுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை கடந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லார்ட்டையும் சுற்றி ஒரு கேள்வியை கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதாவது விசேஷமா, எப்போ நல்ல விஷயம் சொல்ல போகிற, எப்போ குட் நியூஸ் சொல்ல போகிற அப்படின்றத திரும்ப 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 அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா சிந்திச்சு பாருங்க மக்களே. ஒரு தம்பதிகளுக்கு அவங்களுக்கா ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும், எந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தனை பேர் அவங்களா முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டலை நோக்கி போகிறாங்க இன்ஃபெர்டிலிட்டிக்காக அப்படின்றத நல்லா சிந்திச்சு பாருங்கள். எல்லாம் மற்றவங்களுடைய தூண்டுதலால் மட்டும்தான் நிறைய பேர் இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் 80% பேர் சமூகத்துக்கு பயந்து தான் இன்ஃபெர்டிலிட்டி சென்டரை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவுகள் நம்மள்தான் மட்டும்தான் இருக்கணும். அடுத்தவங்களுடைய தூண்டுதலாலேயோ இந்த சமூகத்தோட கட்டாயத்தினால ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. ஆனால் வேறு வழி இல்லாமல் அந்த விஷயத்தை செய்யறதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அந்த தம்பதிகளுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவங்கள தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவாகவே எல்லாரோடைய மனசுலையும் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சொத்தை ஆள்றதுக்கு ஒரு பையனோ பொண்ணோ நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. ஆனால் நீங்கள் இன்ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சொத்தை எழுதி கொடுக்கும்படி தான் இருக்கும். நான் எந்த இடத்துல எந்த ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டரை குறையோ இல்லை அவங்க தவறாக பண்ணுறாங்க அப்படின்னோ நான் குற்றம் சாட்ட விரும்பலை. ஆனால் பொதுவாக நடக்கிற விஷயத்தை தான் நான் சொன்னேன். இன்றைக்கி இந்த இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்றது வியாபாரமாக மாறி ரொம்ப வருஷமாயிடுச்சு. நீங்கள் பொதுவாகவே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களை யாரும் மனிதர்களாக நினைக்கிறதே கிடையாது. நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ செய்முறை எல்லாத்தையும் பண்ணி நம்மளை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க பண்ணுற விஷயங்கள் எந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்றது கண்டிப்பாக வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. கண்டிப்பாக டாக்டர்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த தம்பதிகளுக்கு இந்த விஷயம் பண்ணால் கண்டிப்பாக குழந்தை இருக்கும் இருக்காது அப்படின்றத ஓரளவுக்கு அவங்களால கணிக்க முடியும். ஆனால் எத்தனை ஹாஸ்பிட்டலில் எத்தனை டாக்டர்ஸ் எத்தனை பேஷண்ட்ஸ் கிட்ட அந்த உண்மையை வெளிப்படையாக சொல்கிறாங்க அப்படின்றத நல்லா சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இதில் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எங்கேயுமே இந்த இன்ஃபெர்டிலிட்டிக்கான ட்ரீட்மெண்ட் IVF அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒன்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் ப்ரைவேட் சென்டர்ஸில் மட்டும்தான் இந்த IVF அப்படின்ற இந்த ட்ரீட்மெண்ட் நடக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது. கண்டிப்பாக லட்சக்கணக்கில் எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்களோட ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ஒரு தடவை முடிகிறதோட கிடையாது. நீங்கள் மறுபடி பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அதே சமயம் இந்த அமௌண்ட்டை அவங்க பேக்கேஜ் மாதிரி வச்சு கலெக்ட் பண்ணுறாங்க. சில சமயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் கேம்ப் நடத்துகிறோம், நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை உள்ளே இழுக்கிறாங்க. அதே மாதிரி மார்ச் 8ஆம் தேதி பாருங்கள், நிறைய விளம்பரங்கள் வரும். இதுக்கு இவ்வளோ ஆஃபர் தரோம் அவ்வளோ ஆஃபர் தரோம் அப்படின்னு சொல்லி. நம்ம என்னங்க கடையில் போய் பொருளாக வாங்க போகிறோம் இந்த ஆஃபரை நம்பி போகிறதுக்கு? நல்லா சிந்திச்சு பாருங்கள் மக்களே. இதையெல்லாம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய சமயங்களில் நினச்சிருக்கேன். நிறைய இடத்துல எனக்கு தைரியம் வரல. இன்றைக்கி தைரியமாக உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஒரு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்றது உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான். இதுக்கு கண்டிப்பாக இந்த சயின்ஸை நான் எதிர்க்கவே கிடையாது. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அதை வியாபாரமாக பண்ணுற விஷயத்தை தான் நான் எதிர்க்கிறேன். இப்போ நீ என்னதாம்மா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில்
அனுபவபூர்வமாக நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ரெஷர் எதையுமே கல்யாணமானவங்க எடுத்துக்காதீங்க. குறைந்தது 3 வருடம் நீங்கள் தாராளமாகவே வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு குழந்தை பிறக்க தாமதமாகுது அப்படின்னா ஒரு நல்ல டாக்டரை அணுகி என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டிப்பாக கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை நோக்கி தான் நீங்கள் போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. இந்த ஐவிஎஃப் மாதிரியான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. மறுபடி முயற்சி பண்ணி அதில் தோத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா மறுபடி உங்களுடைய அமௌண்ட்டை அதில் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் மறுபடியும் உடல் அளவுலேயும் சரி மனதளவுலையும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி நீங்கள் வீக் ஆகணும் அப்படின்ற அவசியம் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காக இவ்வளவு செலவு பண்ணக்கூடிய மனநிலைமை நம்மள பல பேருக்கு இருக்குது. ஆனால் எத்தனை பேருக்கு அப்பா அம்மா இல்லாத ஒரு குழந்தைக்கு நாம் அப்பா அம்மாவாக மாறலாம் அப்படின்ற எண்ணம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சொசைட்டியில் கம்மியான மனிதர்களுக்கு மட்டுமே இந்த எண்ணம் வருது. ஒருவேளை உங்களுக்கு தத்தெடுக்கிற எண்ணம் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக அதை பண்ணுங்கள். தயவு செய்து தேர்ட் பார்ட்டிக்கிட்டேயோ இல்லை புரோக்கர் மூலமாகவோ போய் தயவு செய்து ஏமாறாதீங்க. அந்த மாதிரிலாம் தெரியாமல் எடுத்துகிட்டு வளர்த்திங்க அப்படின்னா அது க்ரைம், இல்லீகல் விஷயமாக மாறுது. அது மாதிரி பண்ணாமல் நீங்கள் நிறைய கவர்மெண்ட் ஏஜென்சி இன்றைக்கி இதுக்காக உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் அது மூலயமா உங்களுடைய தகவல்களை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அதில் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை கிடைக்கிறதுக்கான வழியை அவங்க ஏற்படுத்தி தராங்க. இந்த இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்ற இந்த விஷயத்தை வச்சு நிறைய வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்குள்ளார நிறைய அரசியலும் இருக்குது. இதையெல்லாம் மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான நோக்கத்தோடு தான் இந்த பதிவை நான் எடுத்து முடிச்சிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். வேறொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.